இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இறைச்சி புசிக்கணும்னு வாஞ்சை ஆசை வந்துருச்சு. இந்த 70 மூப்பர்களும் அபிஷேகத்தில் நிரம்பி ஆவியானவர் அவர்கள் மேல ஊற்றப்பட்டு அந்த ஆசரிப்பு கூடாரம் முழுவதும் தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டது. வசனத்தை கேட்கிற தேவச்சனமே, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்றா, நம்முடைய காரியங்கள் சந்திக்கப்பட வேண்டும் என்றா, ஆவியில நிரம்பி நீங்க செபிக்க தொடங்கினீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உண்டாகும்னு கர்த்தர் சொல்லுகிறார். புரியுதா உங்களுக்கு? அந்த அதிகாரம் வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ 70 பேர் மேல ஊற்றப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியின் மூலமா தான் அவர்கள் செபித்த அந்த ஆவியின் நிறைவில் செபித்த செபந்தான் தேசம் முழுமைக்கும் காடைகளை கர்த்தர் கொண்டு வந்தார். ஒரு கீழ் காற்றை கர்த்தர் அனுப்பி எங்கேயோ போயிட்டு இருக்கிற ஆசீர்வாதத்தை, எங்கேயோ பறந்து கொண்டிருக்கிற காடையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கால்கள் மத்தியில கொண்டு வர முடியுமானால் உங்க வாழ்க்கையில சில இடங்களில் திசை திரும்பி இருக்கிற ஆசீர்வாதத்தை, நன்மையை கர்த்தர் இந்த கீழ் காற்றை அனுப்பி வர செய்ய போகிறார். ஓ, இந்த நன்மை எனக்கு நடக்குமோ, இந்த ஆசீர்வாதம் எனக்கு நடக்குமோ, இந்த திருமண காரியம் நடக்குமோ என்று புலம்புகிறாயோ, ஆண்டவர் சொல்லுகிறார், எங்கேயோ போயிட்டு இருக்கிற ஆசீர்வாதத்தை இந்த உபவாச நாள்ல கீழ்காற்றை அனுப்பி திருப்ப போகிறோம். என் ஜனங்களுக்கு முன்பாக உங்க கால்களுக்கு முன்பாக கர்த்தர் கொண்டு வருவார். அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா.